ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் டிஎன் நியூஸ். இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, முதல்வரின் காக்கும் கரங்கள் திட்டம். ஸோ இந்த திட்டத்தின் கீழ் பார்த்திங்கன்னா நீங்கள் 1,00,00,000 வந்து கடன் உதவி பெறலாம். இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 30% மானியம், அதாவது கிட்டத்தட்ட 30 லட்சம் ரூபாய் வந்து உங்களுக்கு வந்து மானியம் கிடைக்கும். மீதி இருக்கக்கூடிய 70 லட்சத்துக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் 3% வந்து இன்ட்ரெஸ்ட் கட்டினா போதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு யாருக்கெல்லாம் தகுதி, விண்ணப்பம் செய்வது எப்படின்றத பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் என்ன கூறியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாள் இராணுவ வீரர்கள் தொழில் தொடங்க 1,00,00,000 ரூபாய் வந்து கடன் வழங்க வகை செய்யும் வகையில் முதல்வரின் காக்கும் கரங்கள் திட்டம் தொடங்கப்படும் என்று கடந்த சுதந்திர தின உரையின் போது முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் வந்து அறிவிச்சிருந்தார். ஸோ இந்த திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா முன்னாள் படை வீரர்கள் தொழில் தொடங்க 1,00,00,000 ரூபாய் வரை வங்கிகள் மூலம் கடன் பெறுவதற்கு வழிவகை செய்யப்படும். இந்த திட்டம் மூலம் தொடங்கப்படும் தொழில்களுக்கு வழங்கப்படும் கடன் தொகையில் 30 விழுக்காடு மூலதனம் மானியமாகவும் மீதி இருக்கக்கூடிய தொகைக்கு 3 விழுக்காடு வட்டி மட்டுமே வந்து வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவர்களுக்கு திறன் மற்றும் தொழில் முனைவோர் மேம்பாட்டு பயிற்சி போன்ற தேவையான பயிற்சிகள் அரசால் வந்து வழங்கப்படும். இராணுவ பணியின் போது உயிரிழந்த படைவீரர்கள் குடும்பத்திற்கும் இந்த திட்டம் வந்து பயன்பெற்றுக் கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்திற்கு 17/2/2025 முதல் வந்து விண்ணப்பம் வந்து வரவேற்கப்படுகிறதாகவும் ஆன்லைன் வழியாக விண்ணப்பம் செய்ய www.exwl.tn.gov.in என்ற இணையதளத்தில் வந்து விண்ணப்பம் செய்யலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. முன்னாள் படைவீரர்கள் சார்ந்த வாரிசுகள், கைம்பெண்கள் ஆகியோர்கள் மாவட்ட முன்னாள் படைவீரர் நல அலுவலகத்தை அணுகி விண்ணப்பம் செய்யலாம் அப்படின்ற மாதிரி வந்து தமிழக அரசு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கம்ப்ளீட் டீட்டெயில் கொடுக்குறோம். ஸோ அதை பார்த்து படிச்சுட்டு பிறகு வந்து நீங்கள் வந்து விண்ணப்பம் செஞ்சுக்கலாம். ஸோ இது போன்ற தகவலாம் தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.